இதுவும் பிக் கொஸ்டின்ல தான் வரும். Do while loop. Write about do while loop. Explain do while loop with an example அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ do while loop பார்த்தோம் அப்படின்னா இதை எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்னு சொல்லுவோம். while loop என்ட்ரி கண்ட்ரோல்டு, இது எக்ஸிட் கண்ட்ரோல்டு. ஏன் அப்படின்னா லூப் கண்டிஷனை லூப்போட எண்டுல தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ கடைசியில டெஸ்ட் பண்றதுனால லூப் ஒரு தடவை மட்டும் எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ணாம எக்ஸிக்யூட் ஆயிடும். சரியா? ஒரு தடவை எந்த ஒரு கண்டிஷனையும் செக் பண்ணாம எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். சரியா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப் கவுண்டர் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் டூ, அதுக்கடுத்து while. ஸோ whileல கண்டிஷன் கொடுத்துருவோம். ஸோ லூப்புக்குள்ள லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ அந்த 3 பாயிண்ட் இனிஷியலைசேஷன், அது சிம்பிளா இனிட்னு சொல்லிடலாம். அடுத்து கண்டிஷன், மூணாவது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த 3 பிளேஸ் ஆகிருக்கிறது பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், தேர்டு, அதுக்கப்புறம் தான் செகண்ட். ஸோ வைல் லூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அடுத்து கண்டிஷன், அதுக்கப்புறம் லூப்புக்குள்ள இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இந்த ஆர்டர்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே மாறி வரும். 1 3 2 லூப் கண்டிஷனை கடைசியா தான் நம்ம செக் பண்றோம். சரியா? அதனால ஒரு தடவை அந்த லூப் எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ணாம எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ இதான் இதோட ஃப்ளோ சார்ட்டை. ஸோ கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாம லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கவுண்டரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா லூப் திரும்ப எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் டூ வைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே பிரிண்ட் ஸ்டார். சரியா? ஸோ அதுக்கு ப்ரோக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டூ வைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் இன்புட் அதே தான் வாங்குறோம். ஸோ இன்புட் வாங்கிட்டு கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாம ஸ்டாரை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்றோம். ஸோ இதை ரன் பண்ணுவோம். 5ன்னு கொடுத்தேன்னா 5 ஸ்டார் எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். சரியா? அதே நான் இப்ப how many stars to print. ஸோ இங்க ஐயோட மதிப்பு 1 இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், ரன் பண்ணும்போது 0 ஸ்டார்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ 0 ஸ்டார்ஸ்னு கொடுத்தா வைல் லூப் படி ஸ்டார் பிரிண்ட் ஆகாது. ஆனா டூ வைல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கண்டிஷனே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ 0 கொடுத்தாலுமே நமக்கு இங்க ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போய் பார்ப்போம். ஸோ வாய்ட் மெயினை ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுது, இன்புட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுது, அடுத்து இன்புட் எண்ணுக்கான வேல்யூவை வாங்குது. ஸோ என்னோட வேல்யூ சிம்பிளா இருக்கிறதுக்காக 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்புட் வந்தோடனே அடுத்து கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ண கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணல, டைரக்டா ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ ஐஏ 1ல இருந்து 2வா மாறிடுது. 2வா மாறினதுக்கு அப்புறம் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னா செக் பண்றோம். சரியா? 2 ஐயோட மதிப்பு இப்போ 2 ஆயிடுச்சு. 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்றத செக் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன் இப்போதைக்கு நமக்கு ட்ரூ தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து ஐயோட மதிப்பு 2ல இருந்து 3ஆ மாறிடுது. 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு இருக்கிறதுனால இங்க திரும்ப கண்டிஷன் ட்ரூ தான், திரும்ப எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் ஐயோட மதிப்பு இப்போ 4ஆ மாறிடுது. ஸோ 4ஆ மாறினதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 கிடையாது, தப்பு. அப்ப கெட் சிஹெச் வெளியில வந்துடும். ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுது.
யூசர்ட்ட இன்புட் வாங்கிட்டு வெளியில வந்துடுது. சரியா? ஸோ இதுதான் நமக்கு do while ஸ்டேட்மெண்ட்.